ஹாய் ஹலோ டியூட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஏவிஆர் அனிம் டாக்ஸ்னா உங்கள் ஏவிஆர். ஸோ இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒன் பீஸ் சாப்டர் 1117 ஃபுல் சாப்டர் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபைனலி நம்ம நினச்ச ஒரு விஷயம் நடந்துருச்சு. அது என்னன்னு முன்னாடி போட்ட வீடியோவில் சொல்லியிருப்பேன். எஸ், ஜோரோ வர்சஸ் நொஜ்ரோ தான். அண்ட் அதே மாதிரி எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதோட சேர்ந்து வெகாபங்க் அவரோட லாஸ்ட் மெசேஜான வில் ஆஃப் டியை பற்றி பேச வந்திருக்காரு. அதை பற்றி அவர் என்ன சொன்னார் அப்படின்னு மொத்தமாக பார்த்தலாமா? சாப்டரோட ஸ்டார்டிங்கில் வழக்கம் போல் பீப்புளோட ரியாக்ஷனோட தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லைக் எச்னோஸ் ஐலாண்டில் இருக்கிற பைரட்ஸை காமிச்சிருக்காங்க. அங்கே ப்ராட்காஸ்ட் வெகாபங்க் சொல்லியிருப்பான்ல, ஏன்ஷியன் கிங்டம் அண்டர் வாட்டரில் முழுகிடுச்சுன்னு. ஸோ அதோட சேர்ந்து நிறைய ட்ரெஷருமே போயிருக்கும், வாங்க அதை தேடலான்னு சொல்கிறாங்க. அண்ட் அதில் மெயினாக 3 பைரட்ஸை காட்டுறாங்க. யாருன்னா டான் கிரீக், கின் அண்ட் பேல்னு இவங்க 3 பேரும் அவங்களுக்குள்ள ஏதோ டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அப்படியே மவுண்ட் பிளாக் கிரிக்கெட்டையும் சர்பியாஸ்கி ஐலாண்ட்ஸை காட்டுறாங்க. லைக் இவங்களை நீங்கள் ஜெயா ஐலாண்டில் பார்த்துருக்கலாம். லைக் இவங்களும் கடலுக்குள்ளே போய் அந்த சீலை ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்காக தான் போகிறாங்க. அண்ட் அப்போ ஸ்வாட் மெம்பர்ஸை காட்டுறாங்க. அவங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் ரெக்கவர் ஆகிட்டு இருக்காங்க. அங்கே தான் கோபியுமே இருக்கான். பட் இவன் இப்போ கான்சியஸ்னஸோட தான் இருக்கிறான். அண்ட் ட்ரேக்கோ காட்டுறாங்க, அவன் வானர் வந்து ரிட்டர்ன் ஆகிட்டான். அப்படியே குஜாக்கோவை காட்டுறாங்க, அவன் நான் ரூமில் தனியாக ஹீல் ஆகிட்டு இருக்கேன்னு சொல்கிறா. அப்போ பிரின்சஸ் கிரீஸை காட்டுறாங்க. லைக் வெகாபங்கோட மெசேஜ் ஒரு டெரிபிளான கன்க்ளூஷனை நோக்கி போயிட்டு இருக்குன்னு சொன்னதும் குஜாக்கோ அப்போ நம்ம ஆக்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்கிறா. அப்போ ஸ்மோக்கர் பைக்கில் எங்கேயோ போய்கிட்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் டசிக்கு கால் பண்ணி நீ எங்கே இருக்குன்னு கேட்க, அவள் ஹாஸ்பிட்டலில் ஸ்வாட் மெம்பர்ஸோட இருக்கேன்னு சொல்கிறா. அண்ட் இங்கே தான் வெகாபங்கோட மெசேஜ் ஃபைனல் செக்மெண்ட்டுக்கு வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. லைக் இதுக்கு மேலே நான் எதை சொன்னால் அது என்னோட தியரி ஆகிடும். அதனால் ஃபைனல் செக்மெண்ட்டை நான் சொல்லி என்னோட ப்ராட்காஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிக்க பார்க்குறேன்னு சொல்ல பார்க்குறான். அப்போ ஃப்ரண்டினா டோம் கொஞ்சம் பிறந்திருக்கு. அப்போ நாமி இந்த நேரத்தில் நம்ம செயில் பண்ண ஸ்டார்ட் பண்ணலான்னு சொன்னதும் ஜோரோ அண்ட் ஜிம்பே ஷிப் கிட்ட வந்துட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நொஜ்ரோவும் அங்கே வந்துட்டான். அண்ட் இங்கே தான் நொஜ்ரோ எக்காரணத்தை கொண்டும் நம்ம ஸ்ட்ரா ஹேட் பைரட்ஸை தப்பிக்க விடக்கூடாதுன்னு வந்து 1000 சனியா அவனோட ஸ்வாடை யூஸ் பண்ணி ஸ்லாஷ் பண்ண வரும்போது ஜோரோ அதை நோட்டீஸ் பண்ணி ஜிம்பேவோட ஹெல்ப் மூலியமா பறந்து வந்து அவனோட கிட்டிட்ஸோ அண்ட் என்மா இந்த 2 ஸ்வாடை யூஸ் பண்ணி நொஜ்ரோவோட அட்டாக்கை டிஃபெண்ட் பண்ணுறான். அப்போ நொஜ்ரோ ஜோரோவோட கிட்டிட்ஸு பிளேடை ரெகனைஸ் பண்ணுறதை பார்த்த ஜோரோ என்னது கிட்டிட்ஸுவான்னு ஷாக் ஆகும்போது 2 பேரோட ஸ்வாடும் கிளாஸ் ஆனதுனால பிளாக் கலர் லைட்னிங் ப்ளஸ் ஃபயர் வேவ் தெரிக்கிற அந்த இம்பாக்டில் 2 பேருமே பேக் வரல போய் விடுறாங்க. அப்போ ஜிம்பே ஜோரோ பிடிச்சி நாமி குரூப்ட்ட நீங்கள் ஷிப் எடுங்கன்னு சொன்னதும் ஜோரோ சொல்கிறான், ஆமாம் நீங்கள் ஷிப் எடுங்க, நானும் ஜிம்பேவும் ஷிப்பில் ஜம்ப் பண்ணிக்கிறோன்னு சொன்னதும் ஜெயின்ஸ் ஷிப் எடுக்கிறாங்க. பட் அதுக்குள்ளே வைஸ் அட்மிரல் ஷிப்புக்கு வந்து அங்கே ஒரு பெரிய ஹோலை கிரியேட் பண்ணிட்டான். அதே மாதிரி வைஸ் அட்மிரல் கிராஸும் அவனோட பவர்ஸை யூஸ் பண்ணி கியூசியை டிஃபீட் பண்ணிடுறா. அப்போ நம்ம லூஃபியை காட்டுறாங்க, அவனோட நார்மல் ஃபார்முக்கு மாறிடுறான். அது மட்டும் இல்லை, வார்கூரி இவ்வளோ நேரம் தோத்திட்டு இருந்தானே இப்போ எங்கன்னு பார்க்குறாங்க. ஃபைனலாக அவங்ககிட்ட இருந்து இந்த 3 பேருமே தப்பிச்சிடுறாங்க. பட் நினச்ச மாதிரியே நொஜ்ரோ தவிர எல்லா குரோஸையுமே ஜெயின் ரோபோட்டை நோக்கி போயிட்டாங்க. அங்கே போய் அந்த ரோபோட்டை பார்த்ததுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் ரியலைஸ் பண்ணுறாங்க. தட் 200 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரோபோட் தானே மரிஜோஸ் அட்டாக் பண்ணுச்சுன்னு பார்க்குறாங்க. பட் அதுலேயுமே ஒரு மிஸ்டேக் இருக்குது. என்னன்னா இந்த ரோபோட்டை அவைகன் பண்ணணும்னா கியர்ஃபையோட லிபரேஷன் வேணும். ஆனால் 200 வருஷத்துக்கு முன்னாடி அது இருந்திருக்காது. அப்போ எப்படி இந்த அட்டாக் பண்ணுச்சு? ஒருவேளை இதை யாராச்சும் செட் பண்ணி அட்டாக் பண்ண வச்சாங்களா? அப்போ வெகாபங்கோட ஜீனியஸ் யாராவது இருந்தாங்களான்னு ஒரு கேள்வியுமே வருது. அண்ட் ஸ்டில் இது மிஸ்டேக்காக தான் இருக்குது. அண்ட் வெகாபங்க் அவனோட ஃபைனல் மெசேஜான வில் ஆஃப் டியை பற்றி பேசியிருக்கான். தட் உங்களில் யாரோட பேரில் எல்லாம் டி இருக்கோ அவங்களுக்காக தான் இந்த மெசேஜ்னு சொல்கிறான். அப்போது டிராகன், சாபோ, பிளாக் பியர்ட், லாவை கூட காட்டுறாங்க. பிகாஸ் இவங்களோட பேர்லலாம் டி இருக்குதுல்ல. அதே சமயத்தில் சாபோ ஏஸ் அண்ட் லூஃபியை பற்றி சொல்கிறான். அண்ட் கோபி, லூஃபி அண்ட் கார்ப்பை பற்றி சொல்கிறான். அப்போ வார்குரி மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சம கோபமாகறான். ஸோ வெகாபங்க் சொல்கிறான், உங்களில் ஒரு மூவ் இருக்குன்னு. இதே விஷயத்தை வச்சு தான் சாப்டரோட ஹெட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக இது ஒரு ஜாப்பனீஸ் வேர்டு. அண்ட் இதில் என்ன சொல்ல வராங்கன்னா மூவ்ன்றது ஒரு கேரக்டர், அது வெகாபங்கோட ப்ராட்காஸ்ட் முடிய போகிற நேரத்தில் கரெக்டாக அப்பியர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பட் இது கிளியராக எனக்கு தெரியல, ஏன்னா சாப்டரோட லாஸ்ட்டில் கூட இதை பற்றி ஒன்றுமே சொல்லலை. அதே மாதிரி இந்த மெசேஜை சொல்லும் போதே ப்ராட்காஸ்ட் பாதியில் நிற்குது. என்னடான்னு பார்த்தா குரோஸ் எல்லாரும் சேர்ந்து ஜெயின் ரோபோட் அட்டாக் பண்ணி அதை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்த டெண்டன் முஷியும் அட்டாக் பண்ணிடுறாங்க. அதனால தான் ப்ராட்காஸ்ட் பாதியில் நின்று போச்சு. லைக் அப்போ வார்குரி நிறுத்துறா வெகாபங்கன்னு சொல்கிறான். அண்ட் அதே சமயத்தில் பீப்புளோட ரியாக்ஷனை காட்டுறாங்க. லைக் என்னடா இது ப்ராட்காஸ்ட் நின்று போச்சு, ஏதோ சிக்னல் கட் ஆகிடுச்சா, என்ன ஆச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ விவியை காட்டுறாங்க. ஆமாம், டியை பற்றி ஏதோ சொல்ல வந்தாங்கன்னு, என்ன ஆச்சு அவனும் ஆச்சரியமாக கேட்குறா. அப்போ சாப்டரோட எண்டில் யாருக்கு காமிச்சு அப்பா ஒரு வழியாக ப்ராட்காஸ்ட் ஓவர் ஆகிடுச்சான்னு அவன் சொல்கிறதோட இந்த சாப்டருமே கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த சாப்டரை பற்றி உங்களுக்கு என்ன தாட்ஸ் இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். என்ன பொறுத்த வரைக்கும் ஓகே, பட் வில் ஆஃப் டியை பற்றி சொல்கிற மாதிரி கொண்டு வந்து இப்படி பண்ணிட்டாங்க. அதுக்கு அந்த டாபிக் எடுக்காமலே இருந்திருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி எனக்கு பிடிச்ச விஷயம்னா கண்டிப்பாக அது ஜோரோ வர்சஸ் நொஜ்ரோ தான். அந்த ப்ராட்காஸ்ட் ஒரு வழியாக முடிஞ்சிச்சு. பிகாஸ் இதை வச்சே நிறைய சாப்டர் கொண்டு போயிட்டாங்க. பீப்புள் ரியாக்ஷன் இப்போ கண்டிப்பாக என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. நெக்ஸ்ட் வீக் வேறு பிரேக் கிடையாது. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் சாப்டரில் நிறைய விஷயங்கள் தெரிய வரலாம். ஸோ நான் இன்னொரு வேற தரமான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் வாழ்க்கையை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. டாட்டா, பை பாய்.